ஹலோ ஹலோ, எங்க மச்சாங்கடா? வீட்டில் தான்டா இருக்கேன். என்னடா மச்சான் இப்பெல்லாம் வாட்ஸ்அப்ல காசு சம்பாதிக்கலாமா என்ன? வாட்ஸ்அப்லையா? டேய், அவங்க வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்றதுக்கு நம்மகிட்ட காசு வாங்காம இருக்காங்க பாரு. அது வரைக்கும் சந்தோஷப்பட்டுக்கோ. இல்லடா. வாட்ஸ்அப்ல சம்பாதிக்க முடியும். ஒருத்தர் போட்டிருந்தாரு, நான் பார்த்தனே. என்ன போட்டிருந்தாரு? ஒருத்தர் வாட்ஸ்அப் மீன் போட்டிருந்தாரு. நானும் சரி. அந்த நம்பர் எடுத்து என்ன மீன் சொல்லிடுறாருன்னு சொல்லிட்டு நான் வாட்ஸ்அப்ல போய் ஹாய்ன்னு சொன்னேன். ஆ, அதுக்கு வந்து அவங்க வந்து வீடியோ கால் 500, ஆடியோ கால் 200 அப்படின்றாங்க. அப்படின்னா எப்படி வீடியோ கால் ஆடியோ கால் பண்ணல காசு சம்பாதிக்கலாமா என்ன? அதான் அவங்க கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு சட்டை கிட்டே அவுத்து போட்டு நின்றாத. ஆ ஒரு பெட்டி வெடியில போட்டு உனைய இப்ப மிரட்டி ஒன்றரை சொத்தை போட எழுதி வாங்கிடுவாங்க. என்ன தரையில பேசலாம் திரையில வருது. ஐயோ, அந்த கேங்க அவங்க. அந்த கேக்கு தாண்டா வேணா. எதுவும் வாட்ஸ்அப்ல லிங்க் வருதுன்னு சொல்லி தொட்டுக்கிட்டு தொலைஞ்சிடாதடா. சரி சரி மச்சான், சரி அதான் எனக்கு தெரியாதுல்ல, அதான் ஒண்ணு கேட்டேன். சரியா, ஃபேஸ்புக்ல கூட சம்பாதிக்கலாமா காசா? ஃபேஸ்புக்லையா? அதே யார் சொன்னா? இல்ல அது சொல்லியிருந்தாங்க, கேட்டேன், நான் கேள்விப்பட்டேன். சம்பாதிக்கலாம். ஃபேஸ்புக்ல சம்பாதிக்கலாம். அது மொத்தம் வந்து நீ வந்து வேலைக்கு போய் சம்பாதிக்கணுன்ற என்ன இல்லை உனக்கு? பேங்க் ஒண்ணு கட்டி விடுங்க, நடத்துறோம். வேலைக்கு போயெல்லாம் சம்பாதிச்சு அப்பா மச்சான் பணக்கார ஆகுது. ஒரு 10 லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு இருக்கிறேன். மொத்த அடிச்சாங்க லம்பா டப்புன்னு எகிரின்னு மேல கோடீஸ்வரனா. ரைட். ஃபேஸ்புக்ல சம்பாதிக்கலாம். எப்படி அது? அது எப்படி சம்பாதிக்கணும்னா, ஃபேஸ்புக் இப்போ நார்மலா நீ ஒரு ப்ரொஃபைல் வச்சிருக்கேன்னு வை. அதை வந்து ப்ரொபோஷனல் மோடுக்கு மாற்றணும். ப்ரொபோசர் கிட்ட கொடுக்கணுமா? ப்ரொபோசர் இல்லடா, ப்ரொபோஷனல் மோடு. ஓகே. சரி. அதான்டா, நீ ஃபேஸ்புக் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு தான் உனக்கு காட்டும். யாராவது ஒருத்தவங்க உனக்கு ரெக்வெஸ்ட் கொடுத்தாங்கன்னா நீ அக்செப்ட் பண்ணேன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்ல இத்தனை பேர் இருக்காங்க, இப்படி தான் வரும். நீ வந்து ப்ரொபோஷனல் மோடுக்கு மாத்திட்டேன்னா தான் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்ற வர்ற இடத்துல ஃபாலோவர்ஸ்னு வந்துடும். இல்ல ஃப்ரெண்ட்ஸ் வரணுமா ஃபர்ஸ்டா? ஆமா, ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வரணும். ஃப்ரெண்ட்ஸ்ன்றது வந்து நார்மல் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அது வந்து நீ சும்மா ஃபேஸ்புக் யூஸ் பண்ணேன்னா உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான் இருக்கும். இல்ல எனக்கு தெரிஞ்சு 2 ஃப்ரெண்டு தான்ங்கறாங்க. எனக்கு 2 ஃப்ரெண்டு தான்ங்கறாங்க. இந்த 2 ஃப்ரெண்ட் எதுல இருக்காங்க? இந்த நீ ஒண்ணு, பக்கத்து வீட்டுக்காரன் மூக்காயம் ஒண்ணுக்கறான். அதான் 2 பேரும் ஃபேஸ்புக்ல இருக்காங்களா? பக்கத்து வீட்டுல இருக்கறான், ஃபேஸ்புக்ல இல்ல. அப்ப ஃபேஸ்புக் இல்ல உன்கிட்ட? அது இல்லையா? அது அப்புறம் வாங்கிக்கிறேன் நானு. நீ மேட்டர் சொல்லு. அடங்கோக்கா மக்க. அப்புறம் இருக்கிற உனக்கு இது சரி விடு, சொல்றது மட்டும் நீ கேளு. அதுதான் இப்ப வந்து ப்ரொபோஷனல் மோடுக்கு மாத்திட்டேன்னா உனக்கு 5000 ஃபாலோவர்ஸ் வந்துடும். சரி. 5000 ஃபாலோவர்ஸ் உடனே உனக்கு பின்னாடி தொடர மாட்டு வர மாட்டாங்க. கண்ட கடையை போஸ்ட்டை போட்டுக்கிட்டே இரு. என்னத்தையாவது மீம்ஸ் போடு, அது இதை போடு. அதுக்கப்புறம் ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு வையே, அதுக்கப்புறம் உனக்கு வந்து மானிட்டேஷன் சொல்லி ஒன்று கொடுத்துருவாங்க. மானிட்டேஷன் ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா மானிட்டேஷன்னா நீ வந்து சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வழியை நாங்கள் திறந்து விடுறோம் அப்படின்ற மாதிரி. கல்லாப்பட்டி. ஆமா, ஒரு கல்லாப்பட்டி உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன். அதுல வந்து 4-5 டூல்ஸ் தருவேன். 4-5 டூல்ஸ்னா என்னன்னு தெரியுமில? என்னது? பூட்டு போடு, கல்லாப்பட்டி குத்துருவாங்க. பூட்டு போடணும், பூட்டு திறக்கணும். அது உடையாம வேணாம். அதுக்கு நீ தான் ஃபேஸ்புக்கு பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு வச்சிருக்கிற, அதுதான் பூட்டு. மானிட்டேஷன் அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு உனக்கு ஒரு வழியை திறந்து விட்டுருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள வந்து எப்படிலாம் நீ சம்பாதிக்கலாம்னு ஒரு 4-5 டூல்ஸ் தருவேன் உனக்கு. அது மாதிரி ஸ்டாரு, பிராண்டட் கண்டென்ட், ஃபேஸ்புக் போனஸ், சப்ஸ்கிரிப்ஷனு, இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 டூல்ஸ் தருவேன் உனக்கு. சரி. இது மூலமா நீ சம்பாதிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுப்பான் உனக்கு. இதெல்லாம் நீ பண்ணிட்டியா? இதெல்லாம் இருக்கு சொல்ற கேளு ஃபர்ஸ்ட். இது எல்லாத்துலயுமே வந்து இப்போ நீ வந்து இப்போ சப்ஸ்கிரைபர்னா ஒருத்தன் வந்து தனியா உனைய வந்து மாசம் மந்த்லி அமௌண்ட் பே பண்ணி இந்த நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்ல எல்லாம் மந்த்லி பே பண்ணி படம் பாக்குறாங்க பாரு. அது மாதிரி உனைய எவனாவது மந்த்லி பே பண்ணி உனைய வந்து பாப்பானா? பார்க்க வைக்கணும்டா நம்பா. என்ன நீ அவுத்து போட்டாருன்னா வந்து பாப்பாங்க. அதுவும் நீ அவுத்து போட்டானா எவனும் வந்து பார்க்க மாட்டேன்.
அவுத்து இதெல்லாம் போட்டு ஆ அந்த டூல்ஸை வச்சு நீ 5 வயசு சம்பாதிக்க முடியாது. ஆ சரியா. அதே மாதிரி ஸ்டார்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆ நீ போடுற வீடியோல நல்லா இருந்தா உனக்கு ஒரு ஸ்டார் கொடுப்பாங்க. நம்ம சோதா நல்லா இருக்காதடா. ஆ அந்த ஸ்டாரையுமே வந்து இன்னொருத்தன் காசு கொடுத்து வாங்கி அந்த ஸ்டார் உனக்கு கொடுத்தாதான் அந்த காசு உனக்கு. சபா இப்பவே கண்ணை கட்டுது. அதுதான்பா. நீ போடுற வீடியோக்கு எவனாவது ஸ்டார் கொடுப்பான்னு நினைக்கிற? நோ கமெண்ட்ஸ். சிம்பிளி வேர். ஏய் நம்ம எம்ஜிஆர் வீடியோவா போடுவோம்டா. நீ என்ன வீடியோ போட்டாலும் ஸ்டார் கொடுக்க மாட்டேன். அது மூலியமும் சம்பாதிக்க முடியாது. பேருக்கு 2-3 டூல்ஸ் ஒன்று கொடுத்துருப்பேன். ஆனா வந்து பேஸ்புக் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன், ஒரு டூல். அது மூலியமா நீ ஈஸியா சம்பாதிக்கலாம். அது வந்து டைரக்டா பேஸ்புக் காரனே உனக்கு வந்து காசு போடுவான். அடங்க பரவாயில்ல, அவனுக்கு நல்ல மனசுக்கு இதே மச்சான். என்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள். ஆமா ஆமா. அப்ப வந்து என்ன பண்ணணும்னா நீ டெய்லி ஏதாவது போட்டோஸ் மீம்ஸ் இப்படி போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உனக்கு பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு சொல்லி ஒரு பக்கம் காசு போட்டுக்கிட்டே இருப்பேன். இது எப்படி இப்போ இது வந்து நம்மளா தயாரிச்சு போடணுமா இல்ல எங்க திருடி போட்டுடலாமா? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? எங்கேயாவது திருடி போட்டேன்னா அப்புறம் காப்பி ரைட் போட்டு விட்டு மானிட்டேஷனை கட் பண்ணிடுவேன். நீயா சொந்தமா போடணும். சொந்தமா போடலாம். இல்ல திருடி போட்டாலுமே அதுல வந்து 2-3 ஆல்ட்ரேஷனை போட்டு விட்டு தெரியாத மாதிரி மேக்கப் பண்ணி போட்டு விட்டணும். இப்ப நீ போட்டுக்கிறியா மச்சான், உனக்கு காசு வருதா? அப்படித்தான் நினைச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். வந்துடும் சீக்கிரம், கூடிய சீக்கிரம். இன்னொரு வரல. இன்னவரையும் வரல. மயிறு உனக்கு சரியா தெரியல மச்சான், உனக்கு எப்படி பண்ணணும்னு. நான் பண்றேன்பா. நான் இப்போ இது பண்ணி பேஸ்புக் வாங்கி வீடியோவா போட்டோவா போட்டு பெருக்கி விடுறேன் பாரு. நீ அப்புறம் நீயே கேப்ப, எங்கிட்ட ஐடியா கேப்ப. அப்புறம் மொத்தம் எப்படி மச்சான் காசு சம்பாதிச்சேன்னு. சரி அதுக்கிட்ட இந்த பேஸ்புக் எங்க வாங்குறது? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பேஸ்புக் எங்க வாங்குறதா? பிளே ஸ்டோர்ல தான்டா வாங்கணும். பிளே ஸ்டோர்ல அதான் இப்ப எங்க பக்கத்து தெருல வந்து ஜேகே ஸ்டோருக்கு இது மச்சான், கிடைக்குமான்னு தெரியல. சரி எதுக்கு பிளே ஸ்டோர் லொகேஷன் அனுப்பிட்டு நான் பாக்குறேன். பண்ணிட்டியாடா தங்கோத்தா? உனக்கு போய் இவ்வளவு நேரம் டெக்னிக்கலான ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன் பாரு. பேஸ்புக்ல இணைய செருப்பால் அடிக்கணும்டா.